நமது வாக்கு நம்மை ஆளவா, நமது வாக்கு நாமே ஆளவா? மான தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த இனத்தை எழுப்ப உசுப்ப பாதுகாக்க இனி எவனும் வரமாட்டான். நம்மை சுற்றி எவ்வளவு வேலை நடக்கிறது என்பதை நான் சொல்வதை விட உங்க எல்லோருக்கும் நல்லா தெரியும். அவ்வளவுதான் என்பார்கள், முடிந்து விட்டது என்பார்கள், அது ஆவார்கள், இதாவார்கள். எந்த தேர்தலில் நான் வளர்வேன், நான் அதிக வாக்கு வாங்குவேன், எந்த தேர்தலில் நீ சொல்லிருக்க? என் தம்பிதங்களுக்கு ஒன்றை சொல்வேன், நம்மை நோக்கி வருகிற விமர்சனங்களை உரமாக்கு, அதில் நம் லட்சியத்தை மரமாக்கு. நாம் எடுத்து வைக்கிற அரசியலில் குறை சொல்லு, அதில் பிழை கண்டுபிடி, இது தேவையா தேவையில்லையா என்று சொல். எதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறாய்? மழை இல்லை என்றால் ஒரு நிலம் பாலைவனமாகிவிடும், அது தெரியுமா தெரியாதா? என் மலைகளை நொறுக்கி மலை மணல் என்று விற்றுக் கொண்டிருப்பது ஏற்கிறாயா எதிர்க்கிறாயா? 32 ஆறையும் ஆற்று மணலையும் அள்ளி வித்து தின்னதை கொன்று குலைத்து விட்டு மலை மணலுக்கு வந்து விட்டீர்கள். யாராவது அதை பற்றி நீங்கள் பேசியதுண்டா? இந்த கருத்தாக்கிகள் ஏன் கேரளாவுக்கு வந்த அணு உலை தமிழ்நாட்டிற்கு வந்தது? கேரளாவிலும் கடற்கரை இருக்கே, ஆந்திராவிலும் கடற்கரை இருக்கே, அங்கு போகாத ஸ்டெர்லைட் ஏன் தமிழ்நாட்டிற்கு வந்தது? எல்லா மாநிலங்களிலும் மழை இருக்கிறது, ஏன் என்னுடைய தேனியில் மற்றும் நீற்றின் ஆய்வு வந்தது? கர்நாடகாவிலும் இதே காவிரி படுகை இருக்கிறது, அங்கே மீத்தேன் எடுக்கலாமே. தஞ்சையில் காவிரி படுகையில் மீத்தேன் இருக்கிறது, எடுக்கிறீர்கள். கங்கை படுகையிலும் மீத்தேன் இருக்கிறது, அங்கே எடுக்கலாமே. ஏன் என்னுடைய மதுரையில நேரில் அரிட்டாப்பட்டியில் வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு நீ வந்து அங்க தோண்ட வருகிறாயே? ஏன் ஏன் கேட்பாரட்டு கிடக்கிறது. தலைவன் இல்லாத நாடாக இது தட்டுக்கட்டு நிற்கிறது. ஆட்சியிலே இருப்பவர்களுக்கு தமிழர்களை ஆள வேண்டும் என்ற கனவு. இங்கே கூடி நிற்கிற தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள், பிரபாகரனின் பிள்ளைகளுக்கு தமிழர்களும் எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற கனவு. இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுவதில்லையே. அரிசி ஏத்தி இறக்குனதில் 1900 கோடி, அதை எந்த ஊடகமும் பேசுவதில்லையே. அதானி இதற்காக தமிழ்நாட்டிற்கு வந்தார், இந்த கேள்வி எங்களை தவிர யாரும் நீங்கள் கேட்பதில்லையே. அரசியல் விமர்சகர்கள் இவர்களுக்கு பேரு. நீங்கள் விமர்சிப்பீர்கள், நாங்கள் புரட்சிகர அரசியலை படைப்பவர்கள், உருவாக்குபவர்கள்.